கோல் சாதாரண உயிரற்றதுதான். ஆனால் தேவன் அந்த கோலை பயன்படுத்தும் பொழுது அந்த கோல் அந்த ஆண்டவர் சொல்ற மாதிரி அந்த கோல் வேலை செய்யும். அந்த கோல் வல்லமையின் கருவியாக தேவன் பயன்படுத்துகிற மாபெரும் கருவியாக ஆண்டவர் அவைகளை ஏற்படுத்துகிறார். உன்னையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமானால், தேவனின் கரத்திலே நீ கோலாய் மாற வேண்டுமானால், நீ உபயோகிக்கப்பட வேண்டுமானால், நீ தேவனின் நற்கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டுமானால், இன்றைக்கு உன்னை ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக, உன்னை சுத்திகரிக்கும்படி, நற்கிரியைகளை செய்வதற்கு உன் பாத்திரம் சுத்திகரித்து கனத்துக்குரிய பாத்திரவானாய் அல்ல, எஜமானுனை உபயோகப்படுத்துகிற கனத்துக்குரிய பாத்திரவானாய் கர்த்தர் உன்னை வைக்க விரும்புகிறார். கனவீனத்தின் பாத்திரமாய் அல்ல, கனவீனமான பாத்திரமாய் அல்ல, சமுதாயத்தில் தள்ளப்பட்ட பாத்திரமாய் அல்ல, ஒதுக்கப்பட்ட பாத்திரமாய் அல்ல, ஓரம் கட்ட பாத்திரமாய் அல்ல. உன்னை ஆண்டவர் 1,00,000 ஜனங்கள் மத்தியிலே உன்னை பயன்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார்.